அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த 6 மாதத்திற்குள் மீண்டும் எப்படி அம்மையார் ஜெயலலிதா பெயில் கொடுத்து ஜெயிலுக்கு போனாங்களோ அதே மாதிரி இந்த கேஸ் ஸ்பீடப் ஆச்சுன்னா கண்டிப்பாக எழுதி வச்சுங்க ஹரி, 2025 முடிவிலோ 26 ஆரம்பத்திலோ மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போவார், அம்மையார் ஜெயலலிதா மாதிரி. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் தன்னை சீஃப் மினிஸ்டர் தான் நினைச்சிட்டு இருக்காரு. பாருங்க, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் தவிர முதல்ல 2 சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. டெல்லிக்கு ஒன்று, பஞ்சாபுக்கு ஒன்று. அரவிந்த் கெஜ்ரிவால், பகவத் சிங் மான். இப்போ ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஆயிட்டார் மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால். டாக்டர் ஜெய்சங்கர் சொன்னதையும் ஒப்பிட்டு பார்த்தார். ஒருவேளை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மீது போர் தொடுக்கக்கூடும் இந்திய ராணுவம், அதன் மூலமாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட்டை அதாவது ஒன்றுபடுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுதான் 15 நாட்களில் வரும் என்று சூசகமாக தெரிவித்திருக்கிறார் அமித்ஷா. முக ஸ்டாலின் புரிஞ்சுட்டார். ராகுல் காந்தி பப்பு நார்த் இந்தியாவில் வேவலைன்னு. 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு இன்னும் 2 ஆண்டுகள் அரசாங்கம் நடத்தி ஆக்க வேண்டும். முக ஸ்டாலின் அயல் நாடு போனார்னா பர்மிஷன் கேட்க வேண்டார். அதனுடைய பின்னணியில் தானோ என்னமோ ஒரு ரீதியில் பார்த்தால் அரசாங்கத்திற்கு அரசாங்கம் நல்ல இணக்கமாக செய்வது ஒரு வரவேற்கத்தக்கது. அதனுடைய ரீதியில் தான் திருமாவளவன் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு ராகுல் காந்திக்கு ஒரு தவறான பாதையை திமுகவில் எதற்காக காண்பிக்கிறாரோ என்ற அச்சம் கூட என் மனதில் வருகிறது. காரணம், அவர் அடிக்கடி ராகுல் காந்தியுடைய நண்பர்களை சந்திக்கிறார். ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். டெல்லியின் புதிய முதல்வராக அதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு. அவர் தான் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதிஷியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? நிதியமைச்சர், கல்வி அமைச்சர் தொடர்ந்து இப்போ புதிய முதல்வராக அவங்க தான் பதவி இருக்கிறாங்க. என்ன காரணம் அதிஷியை தேர்ந்தெடுக்க சார்? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிக மிக ஆப்த நம்பிக்கை அந்த அம்மையார் மீது. அந்த அம்மையாருக்கு 14 இலாக்காக்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு டெல்லியில் ஒரு நூதனமான ஒரு அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறை. அங்க 7 மினிஸ்டருக்கு மேல இருக்கக்கூடாது. மொத்தமே 70 எம்எல்ஏக்கள் தான் அங்கு. அதுல 7 பேர் தான் மினிஸ்டரா இருக்க முடியும். சுனிதா கெஜ்ரிவாலை கொண்டு வந்தீங்கன்னா அது 8 ஆயிடும். அந்த கொண்டு முடியாது. அதோட அங்க கோபால் ராய்னு ஒரு சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் இருக்காரு. அவரை போட்டீங்கன்னா குடும்பத்திற்கு எதிராக போய் விடுவார். அதையும் தவிர அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த 6 மாதத்திற்குள் மீண்டும் எப்படி அம்மையார் ஜெயலலிதா பெயில் கொடுத்து ஜெயிலுக்கு போனாங்களோ அதே மாதிரி இந்த கேஸ் ஸ்பீடப் ஆச்சுன்னா கண்டிப்பாக எழுதி வச்சுங்க ஹரி, 2025 முடிவிலோ 26 ஆரம்பத்திலோ மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போவார், அம்மையார் ஜெயலலிதா மாதிரி. வெளியில இருக்கிறது கஷ்டம். கேஸ் ரொம்ப சீரியஸா போகும். அப்போ அதிஷியினுடைய நிலைமை என்ன ஆகும்? மீண்டும் 2025 பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய டெல்லி அசம்பிளி தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெறுவாரே ஆனால் அவருக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி கிடைத்தாலும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமையில் இருப்பார். காரணம், சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறது. கேஸ் இன்னும் அவருக்கு பெயில் கொடுத்ததுனால அவர் இன்னசென்ட் சொல்லலையே, அவரை இன்னும் அக்யூஸ்டா தான் வச்சிருக்காங்க. அவர் ராஜினாமா செய்வதும் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போறதும் மறுபடியும் ராஜினாமா செய்வதும் இது ஒரு மக்கள் மத்திய ஒரு சிம்பத்தியை தான் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? அந்த சிம்பத்தி கண்டிப்பாக ஏற்படுத்துவார்கள். ஆனா அந்த ஊழல் புகாரில் மாட்டிக்கொண்டு விட்டதனால் பொதுமக்களிடையே ஒரு எதிர்ப்பு இருப்பதை நான் டெல்லியில் இருப்பதனால் காண முடிகிறது. காரணம், சாலைகள் ஒழுங்காக இல்லை, மின்சார வெட்டு, அதை தவிர தண்ணி தட்டுப்பாடு, இதெல்லாம் நிறைய சிவிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால விட்டுருவாங்க. அவ்வளவுதான், அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, தன்னை மக்கள் நேர்மையாளர் என ஒத்துக்கும் வரை நான் முதல்வர் பதவியில வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கெடு வேற விதிச்சிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மறுபடியும் ஒரு சான்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அவருக்கு? வாய்ப்பு இருக்கிறது. பட் என்னுடைய கருத்து பிரகாரம் நானும் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஒரு ஆலோசகராக இருப்பதனால் அங்கு வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இழப்பு தான். 7 லோக்சபா எம்பி பிஜேபி எப்படிங்க வந்தது ஹரி? நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறார், இப்ப அதிஷி இஸ் அனதர் சீஃப் மினிஸ்டர். தன்னை மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் தன்னை சீஃப் மினிஸ்டர் தான் நினைச்சிட்டு இருக்காரு. பாருங்க, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் தவிர
முதல்ல 2 சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. டெல்லிக்கு ஒண்ணு, பஞ்சாபுக்கு ஒண்ணுட்டு அரவிந்த் கெஜ்ரிவால், பகவத் சிங் மான்னுட்டு. இப்போ ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஆயிட்டார் மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால். அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அடுத்த 15 நாட்கள்ல முக்கிய அறிவிப்புகள் வரும்னு சொல்லிட்டு அமித்ஷா பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. என்னென்ன அறிவிப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்பாக அமித்ஷா சொல்வதற்கு முன்பாகவே பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லி இருக்கிறார். ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதையும் ஒப்பிட்டு பார்த்தால் டாக்டர் ஜெய்சங்கர் சொன்னதையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒருவேளை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மீது போர் தொடுக்கக்கூடும் இந்திய ராணுவம். அதன் மூலமாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட்டை அதாவது ஒன்றுபடுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுதான் 15 நாட்களில் வரும் என்று சூசகமாக தெரிவித்திருக்கிறார் அமித்ஷா. சார், காஷ்மீர் தேர்தல் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? கலவர நிலவரம் எப்படி சார் இருக்கு? ஏன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையா அங்க வந்து 3000 ரூபாய் நாங்கள் தருவோம், மகளிருக்கு மாதந்தோறும் 3000 தரும்னு சொல்லிட்டு காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவிலே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும், இல்லை அவங்க அந்த எப்படி எப்படி பண்ண போறாங்க? 5 வருடங்களுக்கு முன்பாக ஆர்டிகிள் 370 ரத்து செய்து 5 அமலுக்கு கொண்டு வந்து அங்கு அமைதி நிலவ வைத்தது நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம். எப்படி பாரத் ஜோடோ யாத்திராவில் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சென்று காஷ்மீரில் தன்னுடைய தங்கையாருடன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரோ, படகு ஓட்டினாரோ, சைக்கிள் விட்டாரோ, இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் அமைதி நிரம்புவது நரேந்திர மோடியினுடைய சாதனை. அந்த பின்னணியில் தேர்தல் நடக்கிறது. 2024 லோக்சபா தேர்தல் நடந்த பொழுது கூட ஹரி பாரமுல்லா என்ற இடத்தில் 54% ஓட்டு நடந்தது. ஒண்ணு இல்லை. அது தயாநிதி மாறனை விட அதிகமா இருக்குது. தயாநிதி மாறனுக்கு அவ்வளவு பண்ணாங்க, 52% தான் வந்தது. ஆனால் இங்கு 54%. ஆக மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி வந்து விட்டது. 500 ரூபாய் கொடுத்தா நாங்க வந்து ராணுவத்தை கல்லால் அடிக்கிறோம், பாகிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கெல்லாம் ஊழல் பணம் கொடுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் ஹரி அதை அடுத்து நிறுத்துறது பாரதிய ஜனதா கட்சி. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். காங்கிரஸ் என்பது ஜம்முவில் இல்லவே இல்லை, காஷ்மீரில் இல்லவே இல்லை. வெறுமை தமிழ்நாட்டுல செல்வ பெருந்தகை கார்ல போறாரு, அந்த மட்டும் மோசமா இருக்குதாங்க. தமிழ்நாட்டுல 4 பேர் இருக்காங்க, 4 குரூப் இருக்கும். தங்கபால் ஒருத்தர் இருப்பாரு, கார்த்திக் சிதம்பரம் ஒருத்தர் இருப்பாரு, அங்க கட்சி நடக்கும். ஆனா பாரமுல்லால, காஷ்மீர்ல, ஜம்முல கிடையவே கிடையாது. குலாம் நபி ஆசாத் விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப அவர் பாஜகவை சப்போர்ட் பண்றாரு. ஜம்முங்கிற இடத்துல இந்துக்கள் அதிகம். சில உண்மைகளை நான் ரியல் ஒன் நேர்களுக்கு சொல்லியாக வேண்டும். எப்படி தமிழக அரசிலும் புதுச்சேரி அரசிலும் ஒன்றாகத்தான் இருக்கும் எப்பொழுதுமே. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, இங்க இந்த 5 மாநிலங்களிலும் கூஜர் என்ற ஜாதி அதிகமாக இருக்கிறார்கள், வால்மீகி என்ற ஜாதி அதிகமாக இருக்கிறார்கள் இந்த 5 மாநிலங்களில். ஆக மொத்தம் காற்று அடித்தது என்றால் ஒரு பக்கமா தான் காற்று அடிக்கும். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரசுக்கு அங்க பேஸ் கிடையாது. ஜம்முல இந்துக்கள் அதிகமாக இருப்பதனால், பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய உக்ரவாதிகள் இந்துக்களை கொலை செய்வதனால் அங்கு பாஜக மீண்டும் மீண்டும் வைத்து வருகிறது. 2021-22 கூட முஃப்தி முகமதுடன் நரேந்திர மோடி ஆட்சி அமைத்தார் பாஜகவோடு சேர்ந்து. அது மாதிரியான சூழ்நிலை தான் திரும்பும் என்று சொல்லுகிறார்களே தவிர, காங்கிரசிற்கோ நேஷனல் காங்கிரஸ் ஃபரூக் அப்துல்லாக்கோ ஓமர் அப்துல்லாக்கோ அங்கு ஒரு பப்பு வேவாது என்று தான் ஹிந்தியில் மிக அழகாக கிரிராஜ் சிங் என்ற மத்திய அமைச்சர் வர்ணித்தார் நேற்று. அதை நான் தமிழில் சொல்லிவிட்டேன் தங்களுக்கு. தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் அப்டேட் எப்பவுமே உங்களோட ஸ்பெஷல் அப்டேட் ஒன்று இருக்குல்ல சார்? இந்த அக்டோபர் 2ஆம் தேதி தமிழகத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறார். 1ஆம் தேதி நைட்டு, 1ஆம் தேதி மதியம் வந்துட்டு 2ஆம் தேதி காலைல வந்துட்டு போறாங்க மகாத்மா காந்தியினுடைய நினைவு இதுக்காக, பர்த்டேக்காக. ஆக மொத்தம் 1ஆம் தேதி தமிழகத்திற்கு வரும்பொழுது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் 1/2 மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் என்ன அரசாங்க திட்டத்தை பற்றி பேச இருக்கிறார்களா, அரசியலை பற்றி பேச இருக்கிறார்களா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஒரு நாணய வெளியீட்டு விழாவில் அலர்ந்து போன எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு ராஜ்பவனில் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாத
ஒரு மாநில கட்சிகள் இந்த நரேந்திர மோடியும் நம்ம மு.க. ஸ்டாலினும் என்ன பேச இருக்கிறார்கள் என்று ஒரு ஆவலுடன் இருப்பார்கள். அதுதான் என்னுடைய சிறப்பு செய்தியாக நான் சொல்லுகிறேன். 1ஆம் தேதி பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் துவங்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் அந்த சந்திக்கிற நேரம் அது வந்து ஒரு கூட்டணியா அமைக்கிற ஒரு என்ட்ரன்ஸா எடுக்கலாம். அரசாங்கத்திற்கு அரசாங்கம் இடையே ஒரு நல்ல உறவு வந்தாலே போதுங்க, அது கூட்டணியாக மாறும், இல்ல விரோதமாக மாறும். இப்போ மு.க. ஸ்டாலின் புரிஞ்சுன்னுட்டாரு, ராகுல் காந்தி பப்பு நார்த் இந்தியாவில வேவலைன்னுட்டு. 3வது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு இன்னும் 2 ஆண்டுகள் அரசாங்கம் நடத்தி ஆக்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் அயல் நாடு போனார்னா பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கு. அதனுடைய பின்னணியில் தானோ என்னமோ ஒரு ரீதியில் பார்த்தால் அரசாங்கத்திற்கு அரசாங்கம் நல்ல இணக்கமாக செய்வது ஒரு வரவேற்கத்தக்கது. அதனுடைய ரீதியில் தான் சென்னையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸை பத்தி பேச இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் பிரதமர் செயலகத்திலிருந்து. அது இன்னும் ஊர்ஜிதம் அடைய இன்னும் 4-5 நாட்கள் ஆகும். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி அவங்க அந்த டெலிகேஷன் வரப்போறாங்க. பிரதமருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு சென்னையில் 1ஆம் தேதி அவர் சென்னையில் இருக்கிறார். அக்டோபர் அன்று முதல் தமிழகத்தில் திருப்பம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஹரி, தமிழ்நாட்டுல கூட்டணி கணக்குகள் மாறுன்ற மாதிரி பேசிட்டு வராங்களே சார், 2026க்கு முன்னாடியே கூட்டணி கணக்குகள் ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இங்க எப்படி சார் இருக்கு? பிரகாசமாக இருக்கிறது, கண்டிப்பாக மாறும். அதே விடுதலை சிறுத்தைகள் அக்டோபர் நவம்பர்ல இந்த வருஷம் சொல்றாங்க, 2025 அக்டோபரில் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். காரணம், பொதுமக்களே இருக்கக்கூடிய கசப்பு, பொதுமக்களே இருக்கக்கூடிய வெறுப்பு என்பதையெல்லாம் திமுக மீது இருப்பதை கண்டுகொண்டு விட்டார்கள். வினோதமாக கேட்டால் தொல் திருமாவளவன் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு ராகுல் காந்திக்கு ஒரு தவறான பாதையை திமுகவில் எதற்காக காண்பிக்கிறாரோ என்ற அச்சம் கூட என் மனதில் வருகிறது. காரணம், அவர் அடிக்கடி ராகுல் காந்தியுடைய நண்பர்களை சந்திக்கிறார். கமலஹாசனை அறிமுகப்படுத்தினார் 2024 தேர்தலுக்கு முன்பாக ராகுல் காந்தியிடம். இப்பொழுது வாருங்கள், கமலஹாசன் திமுகவுமே சரணடைந்து விட்டார். அது போன்ற நிலைமை ராகுல் காந்திக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு எண்ணம், திமுக தன்னுடைய பிரகாசத்தை, வெளிச்சத்தை இழந்து வருகிறது என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதனுடைய ரீதியில் பார்த்தால் 2026 கண்டிப்பாக ஒரு புது கூட்டணி மலரும். கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சி என்று கூவல் விடும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கெல்லாம் ஒரு திருப்பமாகத்தான் இருக்கும் தமிழக அரசியல். அது ஒரு கூட்டணி அரசாங்கத்தில் தான் முடியும் 2026 என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், ஹிந்துத்வா வர்சஸ் திராவிடம், மு.க. ஸ்டாலின் வர்சஸ் மோடி, மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் சீமான், விஜய், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் போன்ற இளைஞர்களிடையே தான் இருக்கக்கூடிய ஒரு மோதலாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் 2026 என்று சொல்லி. இறுதியா ஒரு கேள்வி, பாஜக வந்து தமிழ்நாட்டுல 2026 என்ன மாதிரியான கூட்டணியை அமைக்க வாய்ப்பு இருக்கு சார்? இங்க அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். புதியதாக பாஜகவுடைய தலைவர் அகில இந்திய அளவில் நட்டாவிற்கு அடுத்தது யார் வருகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை ஒரு கேசவ பிரசாத் மௌரியா என்று சொல்லக்கூடிய, சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் வந்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக நிலைமைகள் மாறும். திமுகவிற்கு எதிர்க்கான நிலைமை வைத்து பாஜக ஒரு முயற்சி செய்கிறது. அனைத்து தமிழக கட்சிகள் திமுகவிற்கு எதிராக ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு மும்முனை திட்டத்தை கொண்டு வந்தால் அது திமுக வர்சஸ் பாஜகவா மாறும். திமுக அதிமுக என்ற ஒரு பிணக்கம் முறிந்து அது பாஜக திமுகவிற்கு எதிரான போட்டியாக இருக்கும். ஸ்டாலின் வர்சஸ் அப்போசிஷன் என்று. நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.